யூஎஸ் டேக்ஸை எப்படி வந்து ஃபில் பண்ணுறது? நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஎக்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வரும். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா $4 வந்திருக்கு. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா இதோட ஃபுல் டீட்டெயிலே வந்திருக்கும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் டைப்னு இருக்கும். அங்கே வந்து இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலில் தான் இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவலில் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்கா, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட நேம் தான் இதில் இருக்கணும். வேறு நேம் எதுவும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பேன் கார்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பேன் கார்டில் என்ன நம்பர், அதாவது என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே அதில் இருக்கணும். வேறு நேம் இருந்தீங்களா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா 5 வாட்டி மேலே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ தெளிவாக சொல்கிறேன், பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நேம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேக்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த நேம் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் தெளிவாக பிடிச்சிக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பர் இதை வந்து கொடுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனில் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அந்த பென்சில் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்க, ஆட் டேக்ஸ் இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து குரோம் வெப்சைட்டுக்கு உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி லாகின் ஆகும். அதுக்காக பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணிக்காங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபார்முக்கான ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், அதாவது அக்கௌண்ட் டைப் கேட்குறாங்க, என்ன டைப்புங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலுங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா யூஎஸ் சிட்டிசன் ஆர் ரெசிடென்ஸ் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு, அதாவது நீங்கள் யூஎஸ் சிட்டிசனானு கேட்குறாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செலக்ட் W8 டேக்ஸ் ஃபார்ம் டைப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலு. ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸு. ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கொடுத்துக்காங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் W8BEN ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேக் ஸ்பேஸ் எதுவும் கொடுத்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஐடென்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ இதில் நம்ம வந்து நேம் கண்டிப்பாக மாற்றணும். முன்னாடி ஒரு நேம் இப்போ ஒரு நேம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை மட்டும் கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த நேம் இதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே நேம் தான் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாவதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து விட்ருங்க. அது நமக்கு தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இந்தியாவை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணியாச்சா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாரின்
டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபாரின் டின் அப்படின்னு என்ன தெரியல அப்படின்னா, உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கும். அந்த பேன் கார்டோட நம்பர் தான் இது. ஸோ நீங்கள் பேன் கார்டை கண்டிப்பாக அந்த நம்பரை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பற்றிலாம் பிடிச்சா கம்மியாக பிடிப்பாங்க. நீங்கள் வந்து அது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பற்றிலாம் அதிகமாக பிடிப்பாங்க. ஸோ அந்த பேன் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்காங்க. பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஐடிஎன்ஐ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்காங்க. அதை டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்களா இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்தியான்னு கொடுத்துட்டீங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பழைய அட்ரஸே பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருப்பீங்க ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அந்த அட்ரஸே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே அட்ரஸ் கொடுத்ததுனால பின் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்களா அதாவது மில்லிங் அட்ரஸ், அதாவது மெயிலிங் அட்ரஸ், சாரி தப்பாக படிச்சிட்டேன். ஸோ இது வந்து சேம் ஒரே அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டையும் டிக் பண்ணிடுங்க. இல்லை மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெவ்வேறையாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்குதோ அதை தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துறாதீங்க, அப்புறம் உங்கள் வாழ்க்கையே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா அது வந்து நேம் என்ன கொடுத்துருக்கோம் அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்காங்க. அட்ரஸ்ஸு ஆனால் கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்களா ஒரு இது கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத கொடுக்காதீங்க, ரெண்டாவதா இருக்கிறத வந்து கொடுங்க. ரெண்டாவதா இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கண்ட்ரியோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக் கொடுத்துட்டு பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிட்டு ஸோ கண்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இந்தியா கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 12 அண்டு பேராகிராஃப் 2A டபுள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கு 15% இருக்கும், அதை வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸ் மறுபடியும் டிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 7ன்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தா வித் ஹோல்டிங் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 0% அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணிக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மோஷன் ஃபிக்சர் டிவி சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்காங்க. அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப்னு சொல்லியிருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் ஹோல்டிங் ரேட் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதில் 50% வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணிக்காங்க. அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் இன்ஃபார்மேஷனை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா யூஎஸில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் எதுவும் பண்ணாததுனால நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம பண்ணாததுனால நோ கொடுத்துட்டோம். அது கீழே பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்காங்க. அதை டிக் பண்ணது அப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்களா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்களா அந்த கோ பேப்பர் லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா கெட் டாக்குமெண்ட் பை மெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சாரி வந்து கோ பேப்பர் லெஸ்ன்னு இருக்கும், அதையே வந்து டிக் பண்ணிடுங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்களா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்காங்க மேலே. ஸோ இதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது. நீங்கள் இப்பயே ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எடிட் பண்ணிக்காங்க. எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கீழே தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது அப்புறம் கிளாரிஃபை டு சைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இங்கே கீழே பார்த்தீங்களா அண்டர் பெனால்ட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பார்த்து அன்சேஞ்சு ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் டிக் பண்ணிடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கரண்ட் இயரை என்ன வந்து மாற்றுறோமோ அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் 2026. ஸோ 2026ங்கிறது வந்து கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகலை. ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்னு சொல்லி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பேன் கார்டை தான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பேன் கார்டு நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேன் கார்டை நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கார்டை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்களா ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அது அப்ரூவ் வந்துடும் நமக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளோதான். நம்ம வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் தான். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி வந்து சப்மிட் கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு வந்து அடுத்தது காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இன்டர்வியூவில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.